விஜய் வந்து நம்ம காவேரிக்கு வந்து வேலை கொடுக்குறாரு. அதனால வந்து காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, யமுனாவோட பேசியும் காவேரியை கட்டிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா காவேரி வந்து வேலைக்கு போறாங்க. இங்க வந்து காவேரி வந்து காவேரியை வேலைக்கு சேர்த்ததால செமையா டென்ஷன் ஆயிடுறாரு விஜயோட சித்தப்பா. இதெல்லாம் ரொம்ப ஓவர். தம்பி இருக்கான், அவனை விட்டுட்டு பொண்டாட்டியை வேலைக்கு சேர்த்துட்டான். இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்ற மாரி பேசிறாங்க. உடனே வந்து விஜய் சொல்றாரு, அவளுக்கு திறமை இருக்கு. அவ திறமை இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டா. அதனால வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. தாத்தாவும் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு காவேரிக்கு. இந்த மாதிரி காவேரி வந்து இந்த ஃபீல்டில் வந்து இந்த அளவு பண்ணியிருக்கா, அது பெரிய விஷயம். அதனால தான் விஜய் வந்து வேலை கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இங்கே வந்து பயங்கரமாக அலமல் பண்ணுறாங்க காவேரி. ரொம்ப ஜாலியாக வந்து ஃபோன் பேசிட்டு அப்படி என்னென்ன விஷயம், இங்கே என்னென்ன இருக்குது, யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாத்தையும் கதடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற வந்து விஜய் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து இங்கே பார்த்தியா, இங்கே வந்து நீ வந்து பாஸோட ஒய்ஃபெல்லாம் ஒன்றும் கிடையாது புரியுதா, நீ வந்து ஒரு எம்ப்ளாய் புரியுதா, அந்த எம்ப்ளாய்க்கு என்ன வந்து குவாலிட்டி இருக்கோ அதை மட்டும் தான் நீ யூஸ் பண்ணணும். மற்றபடி பாஸோட ஒய்ஃப்ன்ற பேர்லலாம் அட்டகாசம் பண்ணக்கூடாது. ஏங்க நான் சொல்லவே சொல்லலையேங்க, நான் காவேரியாக தான் இருக்கேன், காவேரி தான் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாருக்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்லி தான் என் பேரை அறிமுகப்படுத்தியிருக்கேன் அப்படின்னோடனே வந்து ஐயோ இவர் ரொம்ப படுத்துகிறாளே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரிங்க, உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும், அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். எதுக்கு அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில், உனக்கு எதுக்கு? ஆமாங்க, நீங்கள் கம்பெனியில் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ வெளியே போகுது, எவ்வளோ உள்ளே வருது நான் தெரிஞ்சுக்க வேணாவா? இங்கே பாரு, நீ என்ன வேலைக்கு சேர்ந்துருக்கேன்னு தெரியுமா, இந்த மாதிரி நிறைய வந்து நிலம்லாம் விற்காமல் இருக்குது, அதெல்லாம் வந்து என்கொயரி பண்ணி அங்கே கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லி அதெல்லாம் விற்கணும். என்ன வேலை தெரியுமா, மார்க்கெட்டிங் ஜாப் அப்படின்றாரு. என்னது மார்க்கெட்டிங் ஜாபா, என்னங்க எனக்கு இந்த வேலை கொடுத்து, பின்ன உன் படிப்புக்கு என்ன வேலை கொடுப்பாங்க அப்படின்றாரு. உடனே வந்து இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க, இங்கே பார், நிறைய வந்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படியாவது வந்து நிலத்தெல்லாம் விற்கப்பார் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இவங்களுக்கு டேட்டாஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம், எனக்கெல்லாம் எதுக்கு மறுபடியும் இதே மாதிரி வேலையை கொடுக்குறீங்க, நான் இப்போ எல்லா இடத்தையும் அலைய முடியுமா? இல்லை மேடம், நீங்கள் எதுவும் அலைய வேணாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணால் போதும், ஃபோன் பண்ணி வந்து அவங்கக்கிட்ட வந்து நிலத்தை பார்த்துட்டு போனீங்களே என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு வந்து டீட்டெயில்ஸ் விசாரிச்சா போதும் அப்படியா, அப்போ நான் ஈஸியாக வந்து பேசிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சேலரி எவ்வளோ, அதெல்லாம் பாஸ் வந்து சொல்லுவார் பின்னாடி அப்படி சொல்கிறாங்க. சரி சரி ஓகே ஓகே, இந்த ஜாப்பு பரவாயில்ல, போனால் போது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு ஐயோ இவளை வச்சு நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நான் வேறு வேலைக்கு சேர்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு. அடுத்து வந்து வீட்டுக்கு போனோன்னா ஃபஸ்ட் நாள் ஜாப் எப்படிமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, நான் சூப்பராக வேலை செஞ்சேன், வேணால் கேட்டு பாருங்கள் அவரை எப்படி வேலை செஞ்சேன். ஆமாம் ரொம்ப வேலை செஞ்சா அப்படின்றாரு. என்ன நான் வேலை செய்யலையா அப்படின்னோடனே ஆமாம் ரொம்ப நல்லா வேலை செஞ்சேன், அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே காவேரி முறைக்கிறாங்க. இது முடியுது.